இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் ஜீவியத்தை சரியாக நாம் செய்து வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்று நாம் செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் பிரகாசமான அந்த மகிமை நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். இந்த வெளிப்பாட்டின் மகிமை நமக்குள்ள இருக்கிறது இல்லாத இருக்கிறதுனாலதான் எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மளால அறிந்து கொள்ள முடியல. அநேகர் தவறி விழுந்து விடுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? அநேகர் தவறி விழுவது மாத்திரமல்ல, இன்றைக்கும் எழுந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறார். ஒரு சபை போதகன் எப்போது தெரியுமா சந்தோஷப்படுறாரு? தேவனுடைய வார்த்தையை என்னுடைய சபை விசுவாசிகள், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் இந்த தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்திலே சுடர்கள் போல இவர்கள் பிரகாசிக்கிறார்கள் என்று அவர் அறியும் போதுதான் அவருக்கு மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தான் இந்த தேவனுடைய மனுஷனும் வேண்டிக் கொண்டார். ஒரு மனிதன்